ஸ்பெயினில் காணாமல் போன 39 வயதுடைய ஆட்ரே ஃபேங் டிரோ என்ற சிங்கப்பூர் பெண் 30க்கும் மேற்பட்ட கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். கட்டிடக் கலைஞரான அவர் கடைசியாக உயிருடன் காணப்பட்ட ஹோட்டலிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்பெயினின் மோஷியா வட்டாரத்தில் அல்பானியா என்ற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் ஆட்ரேயின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நகரில் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள உணவகத்தில் பசியாரச் சென்ற நபர் ஒருவர் ஆட்ரேவின் உடலை கண்டெடுத்துள்ளார். அவரது படுகொலை தொடர்பாக ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டதாக ஸ்பெயின் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த சந்தேக பேர்வழி ஏப்ரல் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதியன்று தனியாக ஸ்பெயினுக்கு சென்றிருந்த ஆட்ரியா ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்த அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி சிங்கப்பூர் திரும்பியிருக்க வேண்டும். இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் வெளிவிவகார அமைச்சில் புகார் செய்திருந்தனர். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.